பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஆல் குரூப்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி, பேங்கிங் அண்ட் ஆல்சோ யூபிஎஸ்சி. கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் 2 கேள்வி கேட்குறாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்தவரை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு மாடல் தான். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவோம், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருவோம், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட். அவங்க கேட்கறது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் அப்புறம் சேல் ப்ரைஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் ஃபார்முலா. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 98,000 வருது. 98,000 இப்போ இதுக்கு ஃபார்முலா ப்ராஃபிட் ஃபார்முலா ப்ராஃபிட் ஆர் லாஸ், லாஸ் வரலாம் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அதான் இங்க போட்டிருக்காங்க. ப்ராஃபிட் 98,000, காஸ்ட் பிரைஸ் 2,50,000 இன்டு 100. அப்போ ஃபாஸ்ட்டாக இதை சால்வ் பண்ணோம். ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணால் 0 எல்லாத்தையும் அடிச்சிடலாம். 3 0 போயிடுச்சு, இங்கே ஒரு 0 போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 5 அடிச்சுன்னா 2 டைம்ஸு, இந்த 5 அடிச்சுன்னா 5 டைம்ஸு. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக போடும்போது 5 டிவிஷன் பண்ணால் 39.52% வருது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இந்த கணக்குல ப்ராஃபிட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கணக்குல. இந்த கணக்குல வந்து லாஸ் பார்க்க போறோம். காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே நான் சொல்றது வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? எப்பவுமே அதை வச்சுக்கோங்க. அப்போ இது நெகட்டிவாக தான் வரணும். நெகட்டிவாக வந்தால் தான் இது வந்து லாஸ். நெகட்டிவாக வரும்போது இவங்க வந்து போட்டிருக்க புக்கில், இது வந்து அகர்வால் புக்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். இப்போ இது ஆக்சுவலாக வந்து 2272 மைனஸ் 2516 இதுதான் போடணும் நீங்கள். அப்போ நெகட்டிவ் 244 வரும். 244/2516 into 100 9.69%. இதுதான் ஆன்சர். அப்போ இது மாதிரி வரும்போது 2 டிவிஷன் பண்ணிக்கிங்க வேற கேள்வியும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மூணாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. கெயின் வந்து 20% கேட்குறாங்க. ரெண்டாவதுல காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, லாஸ் கேட்குறாங்க. 2 கேள்வி கேட்குறாங்க. இப்போ கெயின் வந்துச்சுன்னா 100 + 20 போட்டுக்கோங்க. லாஸ்ன்னு வந்துச்சுன்னா எவ்வளவு ப்ராஃபிட்டோ அதை கூட்டிக்கங்க, அவ்வளோதான். லாஸ்ன்னு வரும்போது 100 மைனஸ் லாஸ். அப்போ 100 மைனஸ் இது வந்து 15% கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் வந்து 85 தான் வரும். இங்கே வந்து 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. 120/100 இன்ட்டு 56.25. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 67.50. 67.50. இது போட்டது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியா நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான். எஸ்பி மைனஸ் சிபி ஈக்குவல் டு ப்ராஃபிட். அப்போ 67.50 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 56.25 ஈக்குவல் 11.25 வரும். 11.25 டிவைடட் பை 56.25 காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20% தான் வரும். இது வந்து ஆச்சுன்னா 5 தடவை வரும். இதை வந்து 5 வந்து இது வந்து 20%. அப்போ ஆன்சர் வந்து 20%, கெயின் 20%. அப்போ இந்த மாதிரி கணக்கு வரும்போது ஆன்சரை வெரிஃபை பண்ணிடலாம். அடுத்தது ரெண்டாவது கணக்கு வந்து இதில் 85% தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஏன்னா 100/15% லாஸ் போயிடுச்சு. அப்போ 68.34 தான் செல்லிங் பிரைஸ். இதுவும் இதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரியா வரும். நெக்ஸ்ட், கோல்டு bracelet is sold for 14,500 at a loss of 20%. What is the cost price of gold bracelet? அப்படின்னு கேட்டிருக்காங்க.
காஸ்ட் பிரைஸ் போடும்போது 100 பை எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸோ அதை கீழே போட்டுருங்க, அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுருங்க. அப்போ இப்படி தான் போடணும். 100 லாஸ் வரும்போது 100 மைனஸ் போட்டுக்கணும். இங்கே வந்து 20% கொடுத்துருக்காங்க, 100 மைனஸ் 20. இதே ப்ராஃபிட்னு சொன்னாங்கன்னா 100 ப்ளஸ் வந்துடும். இந்த இடத்துல மட்டும் மைனஸ் இருந்ததுலாம் ப்ளஸ் வந்துடும். ப்ராஃபிட் கொடுத்துருந்தா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து இதுதான். சாரி, இது காஸ்ட் பிரைஸ் தான். காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து லாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த லாஸ் 14,500 மைனஸ் 14 லாஸ் கிடைச்சிடும். அது லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் போட்டிங்கன்னா அதே 20% கிடைச்சிருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் டுடே செஷன்ல the owner of a cell phone charges his customer 23% more than the cost price. இங்கே வந்து லாஸ் வந்துச்சு, அதனால மைனஸ் பண்ணோம். இங்கே வந்து 23% மோர் தென் தி காஸ்ட் பிரைஸ். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, 100 ப்ளஸ் 23, அது கீழே போட்டுக்கிறோம். ஓகேயா? இங்கே நான் சொல்லும் போதே சொன்னேன், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் 100 மைனஸ் பண்ண லாஸ் இருந்ததுனால இப்போ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 100 ப்ளஸ் 23 போட்டிங்கன்னா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5,700. நான் ஃபாலோடு பை ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் ஹோம்ஒர்க்காக. அதை வந்து நீங்கள் போட்டு எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.